ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பிப்ரவரி 28 பெய்டு ஒர்க் ஷாப் துவங்க இருக்கு. இது 1 மந்த் கோர்ஸ். 8 வகுப்புகள் இருக்கும். சனி ஞாயிறு இருக்கும். விருப்பம் உள்ளவங்க இதில் கலந்துக்கணும்னு இருக்கிறவங்க 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது முற்றிலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான வழிகாட்டுதல்கள் வகுப்பா தான் இது இருக்கும். பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம், அதை நீங்க பின்பற்றலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 2008 நான் வந்துட்டு பங்கு சந்தைக்குள்ள நுழையிறேன். அப்போ வந்து மார்க்கெட் நல்ல ஏற்ற இறக்கமா இருக்கும். அப்போ வந்து ஒரு முதியவர் மார்க்கெட் வந்துட்டு ஒரு நாள் நல்லா ஏறிட்டு இருக்காங்க. 2 நாள் கண்டிப்பா மார்க்கெட் இறங்கிடும் அப்படின்னு ஒரு முதியவர் சொல்றாரு. அப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அடுத்த நாள் மார்க்கெட் ஏறுது, அதுக்கு அடுத்த நாளும் ஏறுது. அப்புறம் அவர் வந்து எப்போ இறங்கும்னு சொல்றாரோ அன்றைய தினம் காலையிலையும் ஏறுது. மார்க்கெட் ஏறிட்டே இருக்கு. அப்போ வந்து என்னங்க சார் நீங்கள் மார்க்கெட் இறங்கிடுன்னு சொன்னீங்க, இவங்க ஏறிட்டே இருக்காங்க, ஏதாச்சும் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்களாண்ணா? தம்பி நீ இப்போ காலையில் தானே பாட்டிருக்க, சாயந்தரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். பார்த்தா ஈவினிங் வந்துட்டு மிகப்பெரிய வீழ்ச்சி மார்க்கெட். எப்படி கணிச்சிங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட ரொம்ப க்யூரியாசிட்டியாக எனக்கு ரொம்ப, ஏன்னா எப்படி வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இதை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம். அவர்கிட்ட கேட்டால், தம்பி நாளைக்கு வந்துட்டு சனி ஞாயிறு லீவு, எவனாச்சும் பொசிஷனை வந்துட்டு வச்சுட்டு 2 நாள் தூங்குவானா, ஏறிட்டே இருக்கானா அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டானா அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை வந்துட்டு சொன்னார். அப்போ அன்றைய தினம் வந்துட்டு ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு எவ்வளோ மகிமை இருக்குது அப்படிங்கிறத அன்றைய தினம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்துட்டு இறங்குனதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இப்போ வந்துட்டு ஆப்கான் பாகிஸ்தான் போர், இல்லை அமெரிக்காவில் ஏதாச்சும் ஒரு டேட்டா. அமெரிக்காவில் டேட்டா இல்லாத நாளே இருக்காது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஒரு 6 வருடத்தை கடந்து போயிட்டுருக்கு. நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ்டுக்கு இன்க்ளூடே இதில் பண்ணாமல், சார்ட் பேட்டர்ன்ஸு சொல்லாமல், முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் பலருக்கு நெருடல். என்னன்னா ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் இது ஒரு மேத்தமெட்டிக்ஸாக இருக்கிறதுனால எல்லாரும் ஈஸியாக அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் பை செல் சொல்லுவாங்க. இந்த இந்த ப்ரீமியம் இவனுக்கு மேலே இருக்குது, அந்த ப்ரீமியம் இப்படி இருக்குது, இங்கே பை செல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம வந்து லெவல்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம், இது எப்படி பார்க்கணும்னு தான் சொல்லிட்டு வரோமா. நிறைய பேருக்கு நெருடலாக இருக்குது. இதில் எப்போவுமே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒன்று நீங்கள் ஃபீல் பண்ணணும். மார்க்கெட் எதனால் எது நடந்தது, நீங்கள் லாபம் எடுத்தாலும் சரி நஷ்டமானாலும் சரி. அதனால தான் நீங்கள் பார்த்த விதத்தை லவ் லெட்டரா, அதாவது ஒரு ஜேர்னலாக நீங்கள் எழுதி வச்சா தான் உங்களுக்கு ட்ரேடிங் அப்படிங்கிறது எப்போ பண்ணலாம் எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பலருக்கு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இண்டெக்ஸில் நான் அதிகமாக ட்ரேட் பண்ணுறதில்ல. ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்குக்கு தான் அதிகமான வர்த்தகம் நான் பண்ணுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு தான் நான் பண்ணுவேன். அப்போ ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் தானே பண்ணுறீங்க, இண்டெக்ஸை வீடியோ போடுறீங்கன்னா அது புரிதலுக்காக, லெவல்ஸ் எப்படி எடுப்பதற்காக நம்ம கொடுக்குறது தான். அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பின்பற்றலாம். அப்போ மார்க்கெட்டை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம எளிதாக மார்க்கெட்டை புரிஞ்சுக்க பார்க்கணும். இதுக்கு ஒரு தாரக மந்திரமே என்ன அப்படின்னா, எக்ஸ்பெரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறதும், ஆப்ஷன் பிரீமியம் வந்துட்டு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும், அதே போல் எக்ஸ்பெரி வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஏடிஎம் ஓடிஎம் வந்துட்டு 0 ஆயிடும். இந்த விஷயத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் பிரீமியம் அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்கிற ஒரு வியூவை பண்ணிட்டீங்க அப்படின்னா மிக எளிது. நிஃப்டி ஆப்ஷன்ஸ், அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய ட்ரேட் பண்ணுறவங்க என்னென்னா ஒரு கன்சிஸ்டன்சி பண்ண முடியாமல், அது பையராக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்னென்னா டிகேங்கிற ஒரு விஷயம்தான். அந்த டிகேவை புரிஞ்சுக்காம நம்ம ட்ரேட் பண்ணோம்னா மிகப்பெரிய அடி வாங்குவோம். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாரம், அதாவது ஓப்பன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு தின ஓப்பனும் வாரத்தோட ஓப்பன். அப்போ திங்கக்கிழமை ஓப்பன்
ஹை லோ ரேஞ்ச் நமக்கு முக்கியம். அதுக்கு மேலே ட்ரேட் நடந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திங்கக்கிழமையோட ஹை லோ பாருங்க, அதற்கு கீழேயே தான் வணிகம் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு 3 நாளா ஒரே நேரோ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஓப்பன் ஹை ஓப்பன் லோன்னு அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஹை பார்த்தீங்கன்னா நியர்பை ஹை வச்சிருக்காங்க. ஓப்பனுக்கு பக்கத்தில் ஹை வச்சுட்டு மார்க்கெட் அதுக்கு கீழே தான் ட்ரேட் நடந்திருக்காங்க. சிம்பிளாக இன்னைக்கு அதாவது நிறைய பேர் வந்து இது இருந்தால் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஹை இருந்தால் செல் அடிக்கணும், ஓப்பன் லோ இருந்தால் பை பண்ணணும், ஓகே. ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னு இதை மட்டும் பின்பற்ற மாட்டாங்க. என்னன்னா ஓப்பன் லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா உடனே செல் போயிடுவாங்க, ஓப்பன் ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா உடனே பைக் போயிடுவாங்க. ஓப்பன் ஹையா செல் அடிக்கிறீங்களா, அதை ஸ்டாப் பண்ணுங்க, அதோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ ஓப்பன் ஹையா இருந்தால் மட்டும் நான் செல் அடிப்பேன், அதுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் போடுவேன். ஓப்பன் ஹையா இருந்தால் நான் புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன், அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ஹிட் ஆயிடுச்சு கம்முன்னு விட்டுறணும். அடுத்து இந்த பேட்டர்ன்ஸ் அமையும் போது மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒன்றை திரும்பி திரும்பி செஞ்சுட்டு இருந்தாலே அது கூட ரிஸ்க் ரிவார்டு எனக்கு கிடைச்சிடும். இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்வது எளிது கடைபிடிப்பது கடினம், அது ஒன்று தான். இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் காலையில் காலை செல் அடிச்சிருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டு என்ன காலையில் ஒரு 9:15 20 லோ போட்டிருந்தாங்களோ அந்த லோவை ஸ்டாப் போட்டிருந்தா இன்னைக்கு மார்க்கெட் முடியிற வரை அது ஸ்டாப் ஹிட் ஆகவே இல்லை. அப்போ ஒரு 30 பாயிண்ட் அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஸ்டாப் இருந்திருக்கும். ஆனால் ரிவார்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்திருக்கும். இது வந்து இப்படித்தானா அப்படின்னா எப்பாச்சும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஹிட் ஆகாதுன்ட்டு இல்லை. ஆனால் அந்த ஹிட் ஆனால் உங்களோட ரிஸ்க் என்ன அப்படின்ட்டு அதோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணணும். இங்கே என்ன பிரச்சனைனா ஒரே நாளில் 10 ட்ரேடு பண்ணுறக்கும் ஓப்பன் ஹையாக இருந்தால் மட்டும் நான் வந்து புட் ஆப்ஷன் எடுப்பேன், ஓப்பன் லோ இருந்தால் மட்டும் நான் பை எடுப்பேன், அதோட ஸ்டாப். அதுக்கு ஒரு 30 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட்டோ ஸ்டாப் வச்சுட்டு அந்த மாதிரி ட்ரேடை மட்டும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் இருக்கும். ரிவார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டாப் போடுறீங்களோ அதை விட ஜாஸ்தியாக கிடைக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ட்ரேடு வந்து கம்மி ஆகிடும். நீங்கள் வந்து டெய்லியுமே ட்ரேட் பண்ண மாட்டீங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அமையும் போது தான் ட்ரேட் பண்ணுவீங்க. அதனால இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,500 கால் புட் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, புட் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் செல்லர் என்ஜாய் பண்ணிட்டாங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் 25,500, இந்த ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த திங்கக்கிழமை அந்த பேஸ்டு நம்ம எடுத்தோம்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25,500 ஸ்டார்ட் ஆனது தான் அதே 25,500 நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் கடைசியாக கிடைச்சது. அதாவது இந்த கான்ட்ராக்டோட தொடக்கம், இந்த வாரத்தோட துவக்கம் அப்படின்னா 25,500 ஸ்டார்ட் பண்ணுச்சு, அதே 25,500 தான் நேற்று முடிஞ்சுது. அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் டிகே பண்ணி நல்ல ஒரு ப்ரீமியம் வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதிலிருந்து மார்க்கெட் வந்துட்டு 25,500 பேஸ்டில் நேற்றைய இது நம்ம பார்த்தோம். 25,400 கீழேயும் 25,600 கீழேயும் அதே மாதிரி ப்ரீமியம் கிடைச்சதுனால யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோடிங் நம்ம படித்தோம். 25,500 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ஏறுமுகத்திற்கும், 25,500 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் இறங்குவதற்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25,500 கால் ஓப்பன் ஹை கொடுத்துருக்காங்க, புட் ஆப்ஷன் ஓப்பன் நியர்பை லோ கொடுத்துருக்குறாங்க. சரி, என்ன இருந்தாலும் சரி, காலோட ஹை எவ்வளோ 118, புட்டு ட்ரேட் நடக்கிறது 118க்கு மேலே. அப்போ அதோட தாக்கம் அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான். அது போக மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இந்த மீட்டிங் பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்த்தோட ஹை 190 ரூபாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 10 மணிக்கு மேலே ஃபுல்லாகவே 190க்கு மேலே தான் அதிக வர்த்தகம் நடைபெற்றிருக்காங்க. அதோட இம்பேக்டை நம்ம பண்ண மாதிரியே அது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்புக்கு கொடுத்த பதிவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். 11:41 நான் கொடுத்துருங்க. ஆப்ஷன் செல்லர் தாக்கம் இருப்பதால், ஆப்ஷன் செல்லர்ஸ்னா மார்க்கெட் இறங்கினாலும் செல்லர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க, ஏன்னா டிகேவோட இறங்கியிருக்கு. அப்போ என்னன்னா மார்க்கெட் புட் ஆப்ஷன் வந்து ஹையில் சஸ்டெயின் ஆகலை, புட் சைடு ஹை பிரேக் செய்தாலும் சஸ்டெயின் ஆக மறுக்கிறது. அப்போ என்னன்னா
செல்லர் புட் செல்லர் வந்து அந்த இடத்துல தாக்கம் இல்லாம பயப்படாம மார்க்கெட் என்னதான் புட் ஆப்ஷன் ஹை வச்சாலும் இறங்கிடுது அப்படிங்கிறதும். மதிய மேல் சந்தை இப்படி இருந்து ரெக்கவர் ஆகவில்லை எனில் பெரிய இறக்கம் வரலாம். இந்த கொஸ்டின் மார்க் இருக்கலாம். ஏன் அப்படின்னா புட் செல்லர் வந்து பயப்படலாம் கட்டி தானே மார்க்கெட் புட் ஆப்ஷன் ஹை கட்ட நிக்கல. அப்ப மார்க்கெட் வந்துட்டு உடனே புட் செல்லர் வந்து பயப்படலன்னா கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும். அப்போ கால் செல்லர் புக் பண்ணியிருந்தா என்ன ஆகும்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகும். அப்படி மேல் நோக்கி போனது சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா மீண்டும் வீழ்ச்சி வந்து பெரிய இறக்கமாக வரலாம் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 300 புட் 350 புட் 400 புட் 400 கால் கொடுத்து மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன். 25 300 டேஞ்சர் ஏரியா. 25 300 கால் புட் எல்டிபி மற்றும் 120க்கு மேல் நிலை பெற்றால் மட்டுமே இறக்கம் தடைப்படும். 25 300 புட் 120க்கு மேல் நிலை பெற்றால் 150 170 ரெசிஸ்டன்ஸாக அமையும். இனி சந்தை இறங்கினால் கால் பிரீமியம் கரைவு குறைவாக இருக்கும், புட் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கும். 25 300 மதில் மேல் போனை ஸ்பாட், அதுக்கப்புறம் நமக்கு வீக்லி ஃபியூச்சர் ரெண்டுக்குமே இது பொருந்தும் அப்படின்னு நான் 12/24 கொடுத்துட்டேன். இங்க என்ன பதிவு கொடுத்துருக்கேன் அப்படின்னா கால் பிரீமியம் கரைவு குறைவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதைத்தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா விலை முக்கியம் இல்லை, வித்தியாசம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் கால் புட்டோட காமா வேல்யூவை நம்ம வந்து பேஸ் பண்ணி ஆன்லைன் வெபினார் பண்ணியிருந்தோம். அதே வெபினாரை வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த கால் புட்டோட வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்போ காலையில் கால் டிகே பண்ணிட்டாங்க, புட்டோட ஏற்றம் இல்லை. அப்போ செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கால் கரைஞ்சா கம்மியா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும், இதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் நமக்கு இந்த 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 பேஸ்டு நான் வந்துட்டு ஒரு கோடு போடுறேன். இது காலையிலேயே கால் லோ வச்சது எவ்வளோ 43 ரூபாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 43 வச்சிருக்கும் போது 247 அப்படிங்கிறதான் ஹை வச்சிருக்காங்க. அதாவது காலோட லோ 44, உங்களுக்கு புட்டோட ஹை 250 அந்த ரேஞ்ச். அதுக்கப்புறம் பாருங்க 43ல இருந்து 20 ரூபாய். அப்ப எவ்வளோ 23 ரூபாய் இவங்க கரைஞ்சதுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய் ஏறுறாங்க. இதுதான் காலோட பிரீமியம் கரைவு ஜாஸ்தியா இருக்கும், புட்டோட ஏற்றம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். இதே மாதிரி எல்லா இதுக்குமே நம்ம போட்டா 25 300க்கு போட்டாலும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா 25 300 தானே பேஸ் பண்ணேன். நான் வந்துட்டு மதில் மேல் போனேன்னு சொன்னது 25 300. ஸோ 25 300 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இதுதான் வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் இறங்கி வந்திருக்காங்களா. இறங்கி வந்தவங்களோட லோ பாருங்க இந்த இடத்துல இருக்கு 98 ரூபாய். புட்டோட ஹை பார்த்தீங்கன்னா 128 ரூபாய் இருந்தாங்க. இதுதான் புட்டோட ஹை 128 138. இவங்க 2 பேர் எங்க மீட் பண்ணியிருக்காங்க, 98ல மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க 25 300 புட் எவ்வளோ இறங்கி சாரி கால் எவ்வளோ இறங்கியிருக்காங்க பாருங்க. கால் வந்து 54 98ல இருந்து எவ்வளோ 40 ரூபாய் இறங்கியிருக்காங்க. இவங்க 138ல இருந்து 198, அப்போ கிட்டத்தட்ட 60 ரூபாய் ஏறி இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இம்பேக்டட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால தான் காலுடைய இறக்கம் குறைவாக இருக்கும், புட்டோட ஏற்றம் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற இந்த பதிவு நமக்கு சொல்ல வராங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்ம மெம்பர்ஷிப்ல கொடுத்ததுக்கு இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 25 260ங்கிறது ஆடட் பிரீமியம். நமக்கு 25 500 கால் புட்டோடது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரொம்ப சஸ்டெயின் பண்ணி அங்கிருந்து ஒரு வீழ்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு ஓப்பனே அந்த காமன் ஏரியாவுக்கு கீழே போயிட்டாங்க. இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டு நம்ம காலையிலேயே கொடுத்துருக்கோம். காமன் ஏரியா, இதோட பேரல் ஏரியா, இது எல்லாமே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அட்டவணை இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது வந்துட்டு 25 300 கால் புட்ல முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டோட க்ளோசிங் ஒன்றும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லெவல்ஸை இது பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு இனி அடுத்தடுத்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த அட்டவணை என்ன நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி மல்டிபிள் ஹெட்ஜ் மார்க்கெட் கொடுத்துருந்தாங்க. நேற்று தான் கால் புட் வந்து டிகே இருந்தாங்க. 25 500 கால் புட் நமக்கு இம்பாக்ட் ஆகிருந்துருக்காங்க.
ஆப்ஷன் செயின்ல நமக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்த்துக்கலாம். 12 9 கால் சைடு அதிகமா இருக்கு, புட் சைடு வந்து கம்மியா இருக்கு. இது என்ன சொல்ல வராங்கன்னா டைம் வேல்யூனா கால் சைடு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத இம்பாக்ட் பண்றாங்க. புட் சைடு வந்து மார்க்கெட் இறங்கினாலும் அதுல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகல அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு 25 300 கால்ல தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதை விட்டாச்சுன்னா நமக்கு 25,000 புட். அப்போ மார்க்கெட் 25 300ல இருந்து 25,000க்குள்ள ஒரு இம்பாக்டடா இருப்பாங்க. நடுநிலை 25 150ஆக இருக்கும். இந்தியா விக்ஸ் என்னன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 5% பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவும் மார்க்கெட்ல ஃபியர் கண்டிஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எளிதா இது மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் இனி அடுத்த வர்த்தகத்துல நமக்கு 25 300க்கு கீழே இருந்தால் அது ஒரு நிலையும், 25 300க்கு மேல இருந்தால் அது ஒரு நிலையும் நமக்கு குறிப்பிட போகுது. அதனால 25 300 நமக்கு முக்கியமான ஸ்ட்ரைக்காக எடுத்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் இறங்குறதுக்கு என்னதான் நியூஸ் பேஸ் இருந்தாலும் நம்ம அது எப்படி எளிதா நமக்கு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்ப்பது அப்படிங்கிறத நீங்க எளிதா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஹிண்டா எடுத்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ட்ரேடிங், அதாவது ட்ரேடிங் அப்படிங்கிறது பேசிவ் இன்கம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேல உங்களோட கான்சென்ட்டை வளர்த்துங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறத குறைச்சிக்கோங்க. அதில் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டு அதுவும் இண்டெக்ஸ்ல எல்லாம் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அது பையரா இருந்தீங்கன்னா ட்ரேடை வந்து டெய்லி பண்ணணும்னு அவாய்ட் பண்ணிட்டு எப்பெல்லாம் மார்க்கெட் டீகே ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுதோ இதைத்தான் நேரோ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பிரீமியத்துக்கு ஆப்ஷன் பையருக்கு தேவை செல்லர் வந்து எங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான், எங்க லாஸை புக் பண்ணுவான். இந்த ரெண்டு விஷயத்த பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு எளிதா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகும். அதனால ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண பாருங்க. நன்றி, வணக்கம்.